அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்க டெய்லர் பிரியா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப ஈஸியா நம்ம பிகினர்ஸ் கூட ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறவங்களே எவ்வளோ ஈஸியா ப்ளவுஸ் டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல நான் ஃபினிஷ் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது பேக் பார்ட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் எப்பவும் போல. கழுத்து சேஃப் எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். கழுத்தோட சேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதே சேஃபுக்கு மடித்து திருப்பி எடுத்துப்போம். திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமா லைனிங்கோட ஓரத்தில் சுற்றிலையுமே மேலடி அடிச்சுட்டு லைனிங்கை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மெயின் கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபினிஷிங்கை நம்ம முடிச்சு வச்சுக்கலாம் பேக் பார்ட்டில். அதே மாதிரி இடுப்புக்கு 2 சைட்லேயுமே நம்ம பிடிச்சு அடிப்போம். அதையும் நம்ம இந்த மாதிரி கிளாத்தை 2ஆக மடிச்சுட்டு மடிப்புக்கு நேராக கீறி விட்டு அந்த இடத்துல நம்ம எப்பவும் அடிக்கிற மாதிரி தான் இடுப்புக்கும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இனி டிசைனுக்காக நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸில் ஒரு டப்பா வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். ரவுண்ட் போட்டதுக்கப்புறமா அதில் ஒரு 3 ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி வந்து கேன்வாஸும் ஒயிட் கலர், கீழே டேபிளும் ஒயிட் கலருங்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியலை. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேன்வாஸோட அந்த டிசைன் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நான் பார்டரு சாரியோட பார்டரை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பார்டருக்கு ராங் சைடில் நான் இந்த கேன்வாஸை வச்சுருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் கிளாத் பத்தல, அங்கேயும் ஒட்டு போட்டு நம்ம தேவையான அளவுக்கு கிளாத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ ராங் சைடுக்கு மேலே கேன்வாஸை வச்சு சுற்றிலையுமே மேலடி அடிச்சுக்கோங்க. மேலடி அடித்ததுக்கு அப்புறமா கேன்வாஸை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மெயின் கிளாத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீ சேரீயில் இருக்கிற ப்ளவுஸ்க்கு ஆப்போசிட்டான கலரில், அதாவது சேரீ கிளாத்தில் இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸை வச்சு தான் நம்ம அந்த டிசைன் கிளாத்தில் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்துருந்த கிராஸ் பீஸையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணி எடுக்கும் பொழுது ஒரு கிராஸ் பீஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா இன்னொரு கிராஸ் பீஸை நம்ம செங்குத்தாக வைக்கணும். அதாவது ஒன்றை படுக்கையாக வச்சிங்கன்னா இன்னொன்று செங்குத்தாக வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்ம அதை விரிக்கும் பொழுது கரெக்டான அந்த கிளாத் வந்து நேராக வரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஃபுல்லையுமே நம்ம ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதையே நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கேன்வாஸ் வச்சு, அதுக்கு ரைட் சைடு பார்ட்டுக்கு மேலே தான் நம்ம இந்த கிராஸ் பீஸை வைக்கணும். ஓரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்லேயும் பாதிக்கு நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா 1/4 இன்ச் அகலத்துக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த பெண்டாக வர பக்கமெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளாத்தை வந்து மடித்து கொடுக்கணும். லைட்டாக மட்டும் மடித்து கொடுங்க. இப்போ ஃப்ளவர் சுற்றிலையுமே நம்ம இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இனி இதை பேக் சைடில் திருப்பி விட்டுட்டு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து நல்லா பேக் சைடில் திருப்பி விட்டு ஓரத்தில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அந்த டிசைனை சுற்றிலையுமே நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா பேக் சைடில் திருப்பி கொஞ்சமாக கிளாத் மட்டும் விட்டுட்டு நம்ம மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் பார்ட் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக் சைடில் அட்டாச் பண்ணணும். எந்த மாதிரி வச்சா கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சா அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இனி கழுத்துக்கு நான் டிசைன் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் கிராஸ் பீஸ் வந்து தேவையான லென்த்துக்கு நான் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி எடுத்து இந்த கிராஸ் பீஸை ஒரு சைடில் மட்டும் நம்ம 1/4 இன்ச் அகலத்துக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. மடித்து அடித்ததுக்கப்புறமா இந்த பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் கீழே பார்த்த மாதிரியும் ராங் சைடு மேல் பக்கம் பார்த்த மாதிரியும் வச்சுக்கோங்க. அந்த கழுத்து சேஃபுக்கு கீழே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கிராஸ் பீஸை நம்ம வச்சுக்கலாம். கிராஸ் பீஸில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அடிச்சிருந்தோம் பாருங்கள் ஓரத்தில், அதோட ராங் சைட் பகுதி கீழ்ப்பக்கமாக இருக்கணும், நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸை கீழே வைக்கணும். இப்போ அந்த கழுத்து சேஃப் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபினிஷிங்கில் தான் வச்சுருக்கோம். அதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸை வச்சுக்கோங்க. சுற்றிலுமே கழுத்தோட சேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓரத்தில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இனி அப்படியே இதை மடிக்கும் பொழுது அழகாக உங்களுக்கு பைப்பிங் கிடைக்கும். பேக் பார்ட்டை நல்ல பக்கமாக நம்ம மேல் பக்கம் திருப்பிட்டு இந்த கிராஸ் பீஸை பேக் சைடில் நல்லா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம்.
நல்லா உங்களுக்கு சன்னமாக பைப்பிங் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேட்ச் ஒர்க்கை ஒரு டைம் வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பார்ட்லேயும் லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம பைப்பிங் எக்ஸ்ட்ரா பைப்பிங் நம்ம இப்போ வைக்க போகிறோம். அதுக்கான கிளாத் லென்த்து நான் செக் பண்ணிக்கிறேன் சரியாக இருக்கான்னு. இனி நான் அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த கிராஸ் பீஸை இப்போ 2ஆக மடிச்சுக்கிறேன். அதாவது நல்ல பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி, ராங் சைடு உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். மடித்து ஓரத்தில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மடித்து அடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி பைப்பிங்க்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பிசிர் பகுதி ரைட் சைடில் இருக்குது, நல்ல பகுதி லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த மாதிரி பைப்பிங்கை ஒட்டி, அதாவது கழுத்தோட சேஃபில் 1/2 இன்ச் தள்ளி இந்த கிளாத் வர மாதிரி வச்சுருக்கேன். நீ கழுத்தோட சேஃபுக்கு தகுந்த மாதிரி அந்த பிசிறு பகுதி எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ அந்த பேட்ச் ஒர்க் டிசைனை வச்சு நம்ம மார்க் பண்ணி பார்த்துருந்தோம். அந்த மார்க்கிங் வரைக்கும் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். மீதி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த கிளாத்தை அப்படியே நான் திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி இப்போ அந்த பிசிறு அந்த கிளாத் மூடணும். அந்த மாதிரி ரைட் சைடில் நம்ம அந்த கிளாத்தை திருப்பி விட்டுட்டு ஓரத்தில் மேலடி அடிச்சுக்கிறேன். இனி கிளாத்தோட லெஃப்ட் சைடுக்கும் இப்போ நம்ம வச்ச பாருங்கள் பைப்பிங் அதே மாதிரியே நம்ம சேம் மெத்தடில் நம்ம கிளாத் வைக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி தான் நான் தேவையான லென்த்து கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து எடுத்திருக்கேன். இதை நம்ம டிசைனுக்காக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த மார்க்கிலிருந்து நான் இதே மாதிரி நம்ம ஏற்கனவே வச்ச மாதிரி தான் 1/2 இன்ச் கேப்பில் வச்சுக்கிறேன். அந்த பிசிறு பகுதி வர்ற பக்கம் ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதை மறுபடியும் அந்த பிசிறை மறைக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு ஓரத்தில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பைப்பிங் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கேப்பை விடாமல், நம்ம கொஞ்சமாக கேப் விட்டுருக்கோம் பாருங்கள் டிசைன் பகுதி வர பக்கம், அந்த கேப் விடாமல் நீங்கள் ஃபுல்லாகவே வேணாலும் நம்ம டிசைன் வச்சுக்கலாம். இனி இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பேட்ச் ஒர்க்கை வச்சு அங்கங்கே நகராமக்கிறதுக்காக கொண்டு வச்சு குத்திக்கலாம். இனி நம்ம அந்த டிசைன் கிளாத்தோட அந்த ஓரத்தில் சுற்றிலையுமே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் கேன்வாஸை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த மாதிரி சாரீ கிளாத்துக்கு மேலே இந்த ரவுண்ட் ஷேப்பு கேன்வாஸை வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த சாரீ கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கேன். இந்த மாதிரி ஒரு 6 ரவுண்ட் ஷேப் நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் ஒரு ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி எடுத்து ஒரு மடி மடிச்சுக்கிறேன். அதை இந்த மாதிரி இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இந்த அகலமாக்குற பகுதி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நூலை ஊசியில் கோர்த்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்து ஃபுல் லென்த்துக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இந்த ஊசியை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த நூலோட எண்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. இந்த மாதிரி இனி நம்ம அடுத்த ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ரவுண்டு எடுத்துகிட்டு ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அதை மறுபடியும் இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க. சேம் நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான். இந்த மாதிரி நூலை ஊசி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து இந்த மாதிரி ஃபுல் லென்த்தையும் நம்ம கோர்த்து முடிச்சிடணும். பூ கோர்க்குற மாதிரி தான் 1 பை 1 இந்த மாதிரி கோர்த்துட்டு வரணும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளவரோட மொத்த அகலம் எவ்வளோ நமக்கு தேவைப்படும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 6 பூ தான் எடுத்திருந்தேன். 6 அணை பத்தலை அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக மொத்தமாக 8 அணை நான் கோர்த்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா இதையெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா டைட்டாக ஒரு முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு இதை நல்லா விரித்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா நிறைய முடி போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு பிஞ்சு வராமல் இருக்கணும். இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஃப்ளவரை இந்த மாதிரி பூவோட சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சு பின்னாடி சைட்லேருந்து நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் பகுதியில் நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுவே உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளே நம்ம மறுபடியும் இன்னொரு லைனில் நான் டிசைன் ஒர்க் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ளவர்
கட் பண்ணி எடுத்துருந்தோம் பாருங்கள். அந்த ஃப்ளவரோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி உள்குள்ளே நான் ஃப்ளவர் டைப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சிருந்தோம் பாருங்கள். அதுக்கு மேலே நான் லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த பிங்க் கலரில் நான் லேஸ் ஒர்க் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஏற்கனவே வரைஞ்ச மாதிரி அந்த வரைஞ்ச டிசைனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஓரத்துலையும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இனி இந்த ஃப்ளவரோட அந்த சென்டரில் மேல் பகுதியில் இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒரு எம்ப்ராய்டிங் ரெடிமேட் பேட்ச் இருக்குது. இதை நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதில் நான் ஊசி நூல் வச்சு கையிலேயே அந்த ஃப்ளவரோட டைப்புக்கு தகுந்த மாதிரி சுற்றிலையும் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன் நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதில் நம்ம இந்த 3 ஃப்ளவர் டைப் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளவர் டைப் நம்ம கொடுக்கணும்னு இல்லை. நமக்கு இஷ்டப்பட்ட நம்மளுக்கு தோன்ற டிசைனெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டிசைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது வரைக்கும் டெய்லர் பிரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு தோன்ற நிறைய குறைகளை கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.